அனைவருக்கும் வணக்கம். இப்போ புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி செஞ்சதுன்னு பார்த்துடலாமா? 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. கருக விடாதீங்க. 8 காஞ்ச மிளகாவை வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் பெரிய சைஸ்னால் ஒரு 4 போதும். சின்ன சைஸ்ன்றதுனால நான் 10 போட்டு எடுத்துருக்கேன். ஒரு சிறு துண்டு அளவுக்கு இஞ்சி, அதையும் வதக்கிக்கோங்க. உளுத்தம்பருப்பு 3 டீஸ்பூனும் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் இதை கருக விடாமல் கையோட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பொன்முறை கொத்தமல்லி புதினா இலையை ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு அலசி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துருங்க. அது கூட ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் தேங்காய் வதக்க தேவைக்கூடாது. இப்போ அது கூட சேர்த்துட்டு ஒரு 1/4 பகுதி அளவு மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கடைசியில் இது கூட சேர்த்து அரைக்கலாம். முதல்ல காஞ்ச மிளகாய், புளி, பருப்பு வகைகளை முதல்ல அரைச்சிட்டு அப்புறமா பச்சை மிளகாய், தேங்காய், புதினா, மல்லி, கடைசியில் மாங்காய், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி எடுத்து துவையலை ரெடி பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும்.